ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி திங்கக்கிழமை, எல்லாருக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்காத தக்காளி சாதம், தயிர் பச்சடி வச்சு பேக் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே தேங்காய் பர்ஃபி, கடல பர்ஃபி, பேரிச்சம்பழம் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டது போக மீதி இவ்வளோ உப்புமா இருக்குது. பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டது போக தக்காளி சாதமும் தயிர் பச்சடியும் இருக்குது. லஞ்சுக்கு நாங்கள் இதையவே சாப்பிட்டுப்போம். டின்னருக்கு சிம்பிளாக வேறு ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேங்க. நானும் அடுப்பு திட்டு க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். எனக்கு வீட்லேயும் கொஞ்சம் வேலை இருக்குது, எடிட்டிங் ஒர்க் இருக்குங்க. நான் அந்த வேலையை பார்க்க போகிறேன். தேங்க்யூ. நம்ம வீட்டில் 2 நாளாகவே இந்த 2 குருவியும் வந்து நார் கையில் இருக்கிற நாரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகுது. அதனால் கொஞ்சமாக தானே எடுத்துகிட்டு போக முடியும். ஒவ்வொரு சமயம் ட்ரை பண்ணுது, இழுக்கவும் முடியல. உட்காந்து பார்த்து எது ஈஸியாக வருதோ அதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. எங்கே கூடு கட்டுறாங்கன்னு தெரில. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. 2 குருவி மாற்றி போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க வீடு கட்டுறதுக்கு.